ஹலோ, டாக்டர் புவனேஸ்வரன், கார்டியாலஜிஸ்ட், கோயம்புத்தூர். பழைய சோறு சாப்பிடலாமா? இது அந்த காலத்தில் நம்ம வீட்டில் பெரியவங்க பழைய சாப்பாடை பற்றி நிறைய பேசுவாங்க. இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பழைய சாப்பாட்டுக்காக வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அது வந்துருந்துச்சு. அதை அவங்க ஆங்கிலத்தில் ஸ்ட்ராங் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றின சில விவரங்கள். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியில் சமைக்கிறோம். அந்த சமைச்ச சாப்பாடை நம்ம வீட்டில் வைக்கிறோம். அந்த அன்றைக்கி சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த பழையது மிஞ்சிச்சுன்னா அதை நம்ம வீட்டில் வைக்கிறோம். அந்த பழையது மிஞ்சினதை அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்படி யூஸ் பண்ணால் அதில் ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, அது நமக்கு நன்மை இருக்காங்கிறது இன்னொரு கேள்வி. விஞ்ஞானபூர்வமாக மிக அருமையான ஒரு கண்டுபிடிப்பு இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு புதிதாக சமைத்த அரிசி உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஸ்டார்ச், அதாவது கார்போஹைட்ரேட் நிறைஞ்சிருக்கு. அந்த கார்போஹைட்ரேட் நம்ம உண்ணும்போது அந்த கார்போஹைட்ரேட் வேகமாக உறிஞ்சப்பட்டு இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதன் காரணமாக சர்க்கரையின் அளவுகளெல்லாம் மாறுபடுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கோம். அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அதே சாப்பாட்டை ஒரு இரவு முழுவதும் வைத்திருந்து அடுத்த நாள் காலையில் பார்க்கும் பொழுது இப்போது நேற்றைக்கு இருந்த அந்த ஸ்டார்ச் ஆனது தற்போது ஸ்ட்ராங் ஸ்டார்ச் என்று சொல்லக்கூடிய கடினமான ஸ்டார்ச்சாக உள்ளேயே மாறுது. அப்படி மாறுறதுனால என்ன அப்படின்னா, உணவுனுடைய சுவையில் அது வித்தியாசம் தெரியாது. ஆனால் அது உறிஞ்சப்படும் தன்மை, அதிலிருந்து சர்க்கரை வெளியேறும் தன்மை குறைவாகிறது. அப்போது புதுசாக சமைச்ச சாப்பாடுலேருந்து ஒருத்தருக்கு அரிசி சாப்பாடில் வரக்கூடிய சர்க்கரையை காட்டிலும் ஒரு நைட்டு பூரா வச்சுருந்து அடுத்த நாள் சாப்பிட்ற அந்த ஸ்டார்ச்சில் உங்களுக்கு சர்க்கரை அளவு, கிளைசீமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கிறது. இது எல்லா ஸ்டார்ச் இருக்கிற உணவுகளுக்கும் பொருந்தும். அப்படின்னா நம்ம தோசை இட்லிக்கும் இது பொருந்துது, அப்படி தானே? அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்குங்க, புதிதாக செய்ததை காட்டிலும் பழையதுன்னு வரும்பொழுது இப்படி ஒரு நன்மை இருக்குங்கிறது நமக்கு இத்தனை நாளாக தெரியாது. அதனால் தயவு செய்து பழைய சாப்பாடு அப்படின்னு ஒதுக்காமல் பழைய சாப்பாட்டை, சுத்தமாக இருக்கிற பழைய சாப்பாட்டை சாப்பிட்டு அதனுடைய பயனை பெறுவீர்களாக. புரிஞ்சிட்டிங்களா?